நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தில் புத்தாண்டு கொண்டாட அனுமதி இல்லை. டிசம்பர் 31 இந்த இரவில் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முஸ்லிம்களே, இந்த இரவு எப்படிப்பட்டது என்றால், நடக்கக்கூடாத அனைத்து தவறுகளும் நடக்கக்கூடிய இரவு. இந்த இரவு அதிகமானவர்கள் தங்களுடைய ஈமானை விற்கக்கூடிய இரவு. இந்த இரவு அனைத்து தவறுகளையும் தவறென்றே நினைக்காத இரவு. இந்த இரவு விபச்சாரம் அதிகமாக நடக்கக்கூடிய இரவு. இந்த இரவு அநேகமான பெண்கள் தங்கள் கற்பை விளையாட்டாக நினைக்கக்கூடிய இழக்கக்கூடிய இரவு. இந்த இரவு வெட்கம் நாணம் என்பவற்றை காற்றில் பறக்கவிடக்கூடிய இரவு. இந்த இரவு இஸ்லாம் தடை செய்த அனைத்து செயல்களும் செய்யக்கூடிய இரவு. இந்த இரவில் கவலைப்பட வேண்டியது என்னவென்றால், முஸ்லிமாக இருக்கும் அநேகம் பேர் இதை கொண்டாடுகின்றார்கள். சுபஹானல்லாஹ். ஹராமான செயல்களையும் செய்கின்றார்கள். இதை செய்கின்றவர்கள் தமது ஈமானையும் பறிபோகச் செய்கின்றார்கள். இஸ்லாத்தில் மாற்று மத சகோதரர்களுடைய விழாக்களை கொண்டாடுவதற்கு எமக்கு அனுமதி கிடையாது. இஸ்லாம் ஒரு முழுமையான வாழ்க்கை முறையாக இருக்கும்போது எந்த ஒரு சிறிய செயலாக இருந்தாலும் அது தெளிவான ஷரியத் அடிப்படையில் இருக்க வேண்டும். முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்களின் கலாச்சாரத்தை பின்பற்றுவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்துள்ளார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றி நடக்கின்றாரோ அவரும் அவர்களை சார்ந்தவரே ஆவார். ஆதாரம் அபுதாவுத். எனவேதான் முஸ்லிமாகிய நாம் முற்றிலும் இதிலிருந்து தவிர்ந்திருப்போம். இந்த இரவை கொண்டாடுகின்றவர்கள் தங்களின் இருள் சூழ்ந்த கபரை நினைத்து பார்க்கட்டும். யா அல்லாஹ், இந்த இரவின் கெடுதியிலிருந்தும் வெட்கம் கெட்ட செயல்களிலிருந்தும் தங்களது ஈமானை பாதுகாத்தருள்வாயாக. அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதரும் எதை தடுத்தார்களோ அதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள்.